மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? தாதாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பேஷ்வா. சாம்பஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி கலாஸ். சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. ஆகாசவாணி என்ற வானிலை ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936. டெமோக்ராட்டிக் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? கிரேக்கம். ஊடகம் என்பதன் ஆங்கிலச் சொல் மீடியா. ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுவது ஊடகம். உருவாகும் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? 2. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2016. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டத்தை நிறுவிய நாடு சீனா. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. அலுமினியத்தின் தாது பாக்சைட். இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது டேஸ் எனப்படும். மறைமுக வரி. முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் என்று நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 29, 2017. ரியல் எஸ்டேட் சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் டேஸ் ஆகும். உந்தம். நிலைமத்தின் வகைகள் 3. உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவுக்கு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m. நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. திட்டவெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2வின் பருமன் 2.24 லிட்டர். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை 14 கிராம். கூற்று A. அலுமினியத்தின் நிறை எண் 27. காரணம் R. ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 1/12 பங்கு கார்பன் 12இன் நிறையை விட 27 மடங்கு அதிகம். A மற்றும் R சரி. R Aக்கான சரியான விளக்கம் அல்ல. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகின்றன? அகத்தோல்.